வேட்பாளர்கள் காலக்கெடுவுக்குள் தேர்தல் செலவை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும். வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களுக்கான கணக்குகளை சரிபார்ப்பதற்கான பயிற்சி வகுப்புகள் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் வேட்பாளர்களின் தேர்தல் கணக்கு முகவர்கள் கலந்து கொண்டனர். தலைமை வகித்த மாவட்ட தேர்தல் அலுவலர் குலோத்துங்கன் முகவர்களின் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளித்தார். தொடர்ந்து வேட்பாளர்கள் தங்களது வரவு செலவு கணக்குகளை மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் வேட்பாளர்கள் சமர்ப்பிக்கும் வரவு செலவு கணக்குகளை செலவின பார்வையாளர்கள் சரிபார்ப்பார்கள் எனவும் தெரிவித்தார். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் புதிய ஆட்சி அமைந்தும் 3 அமைச்சர்கள் பொறுப்பேற்காதது, இலாகா ஒதுக்காததால் அன்றாட தேவைகளுக்கு அரசை மக்கள் அணுக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநில முதலமைச்சராக ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். பாரதிய ஜனதாவை சேர்ந்த நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இவர்களுக்கு இதுவரை எந்த இலாக்காவும் ஒதுக்கவில்லை. மேலும் 3 அமைச்சர்கள் நியமிக்க வேண்டும். ஆனால் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி யாருக்கு எந்த பதவி என்பதை முடிவு செய்ய வேண்டும். ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து 3 வாரம் முடிந்தும் இதுவரை அதற்கான அறிகுறியே இல்லாமல் உள்ளது. அமைச்சர்கள் முறையாக பதவியேற்காமல் அல்லது இலாக்காக்கள் ஒதுக்கப்படாமல் இருப்பது அரசு நிர்வாகத்தில் கடுமையான தேக்கத்தை ஏற்படுத்தும். முதலமைச்சரே அனைத்து துறைகளையும் கவனித்தாலும் அனைத்து அமைச்சகங்களுக்கும் முழுநேர அமைச்சர்கள் இல்லாதது அரசின் செயல்பாட்டை தற்காலிகமாக பலவீனப்படுத்தும் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி பேருந்து நிலையம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் ரெய்டு நடத்தியதை கண்டித்து டெல்லியில் அறவழியில் போராட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பேபியை டெல்லி போலீசார் கைது செய்தனர். இதனை கண்டித்து புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் நெல்லித்தோப்பு சந்திப்பு சுப்பையா சிலை அருகில் மாலை சாலை மறியல் நடந்தது. போராட்டத்திற்கு அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், மாநில செயலாளர் ராமச்சந்திரன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள், சுதா, ராஜாங்கம், தமிழ்ச்செல்வன், கொளஞ்சியப்பன், ஸ்ரீனிவாசன், கல்லியமூர்த்தி, சத்யா மற்றும் மாநில குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் மற்றும் 7 பெண்கள் உட்பட 47 பேரை போலீசார் கைது செய்து விடுவித்தனர். அதன் பிறகு அப்பகுதியில் போக்குவரத்து சீரானது. புதுச்சேரியில் பள்ளி பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழியை நீக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரெஞ்சு ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் மௌன ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை அமலாக்கத்திற்கு பிறகு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழிக்கு வழங்கப்பட்டு வந்த முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பிரெஞ்சு மொழி ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறையினர் தங்களின் பலத்த எதிர்ப்பை பதிவு செய்து வீதியில் இறங்கினர். பிரெஞ்சு ஆசிரியர்கள் சங்கம் புதுச்சேரி பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பிரெஞ்சு துறை பேராசிரியர் பன்னீர்செல்வம் தலைமையில் மௌன ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். காமராஜர் சிறையிலிருந்து தொடங்கிய பேரணி நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டப்பேரவை அருகில் உள்ள ஆம்பூர் சாலை சந்திப்பில் வந்தடைந்தது. பேரணியில் பங்கேற்றவர்கள் கைகளில் பிரெஞ்சு மொழியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் பதாகைகளை ஏந்திருந்தனர். புதுவையின் கலாச்சார தொன்மையையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழி பிராந்திய மொழியாகவே தொடர்ந்து நீட்டிக்க வேண்டும் என போராட்டக் குழுவினர் வலியுறுத்தினர். பேரணியின் நிறைவாக பிரெஞ்சு ஆசிரியர்கள் சங்க பிரதிநிதிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். இந்த கோரிக்கை மனு இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க தலைவர் ஆரோன், செயலாளர் புவனேஸ்வரி, ஆசிரியர் நிவேதா மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். தேரோட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூரில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கடந்த வைகாசி 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர்.
முதலில் விநாயகர் தேர் இழுத்து செல்லப்பட்டது. அதன் பின்பு திருக்காமேஸ்வரர் அம்மன் ஆகிய தேர்கள் இழுத்து செல்லப்பட்டது. இந்த தேர் திருவிழாவில் வில்லியனூர் பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் ஆகிய ஊர்களில் இருந்தும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பட்டா மாறுதல் மற்றும் உட்பிரிவு செய்யும் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. புதுவை அரசின் நில அளவை பதிவேடுகள் துறை இயக்குநர் செந்தில்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் பட்டா மாறுதல், நில உட்பிரிவு மனுக்களை கையாள புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் இந்த நடைமுறை அமலாகும். இதன்படி தாசில்தார், துணை தாசில்தார் அலுவலகத்திலிருந்து கோப்பு மறு சரிபார்ப்புக்கு அனுப்பும் முறை நிறுத்தப்படும். அனைத்து நில மாறுதல்களும் தாசில்தார், துணை தாசில்தார் அலுவலகத்தில் முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு நில அளவீடு செய்யப்பட்டு தொழில்நுட்ப தணிக்கை செய்யப்பட்டு நிலமகள் தீர்வு தளத்துடன் சரிபார்க்கப்பட்டு தாலுகா அலுவலகத்தில் நேரடியாக இறுதி செய்யப்படும். இதற்கான எழுத்துப்பூர்வ அறிவிப்பை தாசில்தார் விண்ணப்பதாரர்களுக்கு வழங்குவார். மனுக்கள் மீது 60 நாட்களில் பரிசீலித்து முடிவு எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட அரங்கனூரில் 79,56,000 ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதியின் எம்எல்ஏ மோகன்தாஸ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் சார்பில் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட அரங்கனூர் முதல் பாகூர் வரை உள்ள சாலையில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்க 79,56,000 ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மோகன்தாஸ் எம்எல்ஏ தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் கலைச்செல்வன் மற்றும் ஒப்பந்ததாரர், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடும் வெயில் காரணமாக வரும் ஜூன் 4ஆம் தேதி முதல் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளோ அல்லது வேறு எந்த விதமான வகுப்புகளோ கட்டாயம் நடத்தப்படக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தது. மேலும் மே 31ஆம் தேதி வரை மட்டுமே கோடை விடுமுறை என அறிவிக்கப்பட்டிருந்ததால் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் கடும் வெயில் காரணமாக புதுச்சேரியில் வரும் ஜூன் 4ஆம் தேதி முதல் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். அக்னி நட்சத்திரம் நிறைவை ஒட்டி புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம் நடந்தது. அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் உள்ள மூலவருக்கு ஆண்டுதோறும் கோவில் நிர்வாகம் சார்பில் அக்னி நட்சத்திரம் நிறைவடையும் சமயத்தில் 1008 இளநீர் அபிஷேகம் செய்வது வழக்கம். பொதுமக்களை நோய் நொடிகளில் இருந்து காப்பாற்ற இந்த அபிஷேகம் நடத்துவதாக ஐதீகம். அதேபோல இந்த ஆண்டு இன்றுடன் அக்னி நட்சத்திரம் நிறைவடைந்ததால் மூலவருக்கு இன்று 1008 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் இந்த இளநீர் அபிஷேகத்தை கண்டுகளித்தனர். மேலும் பொதுமக்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே பலர் தங்களால் முடிந்த இளநீரை வாங்கி அபிஷேகத்திற்காக கொடுத்தனர். அதேபோன்று உற்சவ மூர்த்திக்கு 108 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்தியாவின் பிரதமராக 12 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி புதன்கிழமை வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில், இந்தியாவின் பிரதமராக 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது. இதற்காக எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தலைமை மீதான மக்களின் நம்பிக்கை, வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பு முயற்சி வெளிப்படையான ஆட்சியை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற தொலைநோக்கு இலக்கு உங்கள் தலைமையின் கீழ் வெற்றி பெறும் என்று அதில் முதல்வர் தெரிவித்துள்ளார்.